இருக்குல்ல இந்த பிரச்சனையான பாட்டு இதெல்லாம் இப்ப செய்யல. இதெல்லாம் நான் 3 வருஷத்துக்கு முன்னுக்கே செஞ்சு விட்ட பாட்டுகள்லாம் நீங்க இப்ப பாக்குற பாட்டு. அப்படியா? இப்ப கண்ட்ரவர்சியான பாட்டு, இந்த பிரச்சனையான பாட்டுகள் எல்லாம். அப்ப இந்த உண்மையான பிரச்சனை நடக்க வேண்டியதாக 3 வருஷம் முதல்ல கேஸ் போட்டிருக்கோம். லேட்டா போட்டாங்க. இன்றைக்கு என்ன மாதிரி எனக்கு தம்பி நான் சொல்றேன் கேட்டுட்டா அப்புறம் என்ன கேட்டுட்டேன் சிவனேண்டு இருந்த என்ன பிடிச்சி அமத்தி பிடிச்சி கல்யாணத்தை கட்டி வச்சுட்டாங்க. சனி உச்சியில ஏறி நின்று உள்ளுப்பு இறக்கியும் வைக்கலாது. அவ பாக்காட்டின்னு நிறைய ஆண்டி மேர ஐயோ அடியே வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைச்சது? நான் நேரவே வாரேன் இருந்தேன்னா ஒரு சம்பவம் இல்ல, இதுல கொஞ்சம் காசு இருக்கு சரிதானே, வந்து சும்மா வீடியோ செய்து எப்படி 2000 வேணும், இத உங்களோட ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துங்க. அது நீங்க எண்ணி பார்க்காத உங்களோட சட்டத்துல நான் எண்ணி பார்த்தா பேர் கூடிய அந்த பேரோட இருக்கு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டோட. நான் இது இவ்வளவு தூரம் என்ன செய்யறது, தாக்கமா வந்து நிக்க அரசியல் கட்சிகளை வந்து இந்த மக்கள் அங்கீகரிக்க இல்லையே, உங்களை அங்கீகரிச்சிக்கணும், அதான் பிரச்சனை. சரிதானே? கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதையண்டு. எங்க நிக்கிறேன்டா, கிளிநொச்சியில எங்கட கிப்அப் சிங்கர் ரேப் பாடகர் சங்கீத் மன்ற வீட்டை நிக்கிறேன். அவ இங்க வந்ததுல ஒரு பிளஸ் பாயிண்ட், தம்பியை சந்திக்கிறது சந்தர்ப்பம். தம்பிக்கு போன் அடிச்சது, நான் வருவன் சொன்னான், எப்பன்னு சொல்லல, போய் கதவை தட்டி பார்ப்போம், தம்பி என்ன சொல்றான்ட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு காணொலியை தொடருவோம், தம்பிகிட்ட கேட்போம். வாங்க. எல்லா வெளிநாட்டுக்காரரும் ஏதாவது சாக்லேட் பார் அதை தான் கொண்டு வாங்க. நான் முருவண்டி கச்சானோட இடையில முருவண்டி புள்ளியாருக்கு ஒரு செலாம போட்டு முருவண்டி கச்சானோட தான் தம்பியை பார்க்க போறேன். போனோன்னா சாக்லேட் இதை கொடுக்க அவர் என்ன நினைக்கிறார், எல்லாரும் காட்டான் வந்து முருகண்டி கச்சானோட தான் வரான்னு நினைக்க போறான். வாங்கோ போய் பார்ப்போம் உள்ளுக்கு அப்படி கட்டு. தம்பி தம்பி வணக்கம், எப்படி வரீங்க? எங்க சங்கீதங்க எது எது ஸ்டூடியோங்க? வாசல்லே ஸ்டூடியோ வச்சுக்கிறாரா? தம்பியாக்கள் வணக்கம். என்னடாப்பா முருவாண்டி காய்ச்சான், எல்லா வெளிநாட்டுக்காரமா சாக்லேட் கொண்டு இல்ல, முருவாண்டி காய்ச்சா தான் கொண்டு வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்போ வந்தது? வந்தது இப்ப ஒரு 3 நாள். வணக்கம். இவராக்கள் இவரை சொல்ல அறிவு வந்தாங்க. ஓகே, எழுத்து உங்களுடைய பாடல் வரிகள் எழுதுறாள் அப்படியா? ஓகே. நீங்கள்? இவர் நம்மட கேமராமேன். இவர் நம்மட லீகல் அட்வைசர். அப்படி நினைக்கிறாங்க. இவர்தான் இப்ப எங்கட லோ சம்பந்தம் வேலை பாக்குறாரு. அப்ப நீங்க டீம் ஒன்று ஃபவுண்ட் பண்ணிட்டீங்க. இவர் நம்ம டைரக்டர். ஓகே, நாங்கள் டைரக்டரை காட்டுவோம். இவர் தான் டைரக்டராம். ஓகே, எனிவே இதான் உங்க டீம். அப்படி ஐயா திடீரென்று வந்து நிக்கிறீங்க தம்பி. எப்படியும் கொமெண்ட்ஸ்ல எழுதுவாங்களாடா, எப்படி எழுதுவாங்களாண்டா. இப்ப நீ இப்படி வாட்டி படிக்க வேற அவற்றியால் இவற்றியால் எழுதுற மாதிரி நான் வந்த உடனே எழுதுவாங்க கேட்டிய கிளி கவர்மெண்டாலோ அல்ல அந்த கட்சினாலோ இந்த கட்சினாலோ எழுதுவாங்க. விமர்சனம் கண்டிப்பா இருக்கும். நாங்கள் கலை சார்ந்து வளர்றோம், நாங்கள் வளருவோம், விமர்சனங்களை தட்டிட்டு போவோம். விமர்சனத்தை எடுக்காதீங்க, பாசிட்டிவா மட்டும். என்னுடைய அனுபவத்தில் பாசிட்டிவா மட்டும் எடுங்க, நெகட்டிவா எடுக்காங்க. நான் உதாரணத்துக்கு மாதுளானிக்கு 4ஆம் தேதி மாதுளானியோட ப்ரோக்ராமுக்கு ஒரு வீடியோ போட்டு வர, இன்னும் ஒரு பகுதி வீடியோ போடுது 5ஆம் தேதி கரும்புரி நாள் இவர் மாதுளானிக்கு 4ஆம் தேதி வீடியோ போடுறாரு. விமர்சிக்கிறவன் விமர்சிச்சு கொண்டாந்து இருப்பான். அப்ப உணர்வு பூர்வமா அல்லது எங்கட இனம் சார்ந்து மக்கள் சார்ந்து நல்ல படைப்போட செய்வோம். சத்தியமா உன்னை பார்த்ததுல சந்தோஷம். முதல் நேர பார்த்தா என்ன எப்படி இருக்கு, எதிர்பார்த்த நீங்க சந்திப்பேன். இங்க வந்து நிக்கிறீங்கன்னு தெரியும். யார் சொன்னது? சுமித் சொன்னவரா? இங்க நேரம் ஸ்டூடியோ பா நல்லா இருக்குடாப்பா, சரி சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் எப்படி போகுது வெளியால வந்தா அப்புறம் வெளியா வந்தா அப்புறம் எப்படி இருக்கா, என்ன மாதிரி போகுது, என்ன செய்யறீங்க? வெளிய வந்து பாட்டல் வேற செய்றீங்களா?
எங்கட ஓன் ட்ரக்குகள் தான். ஆ. என்ன எல்லாம் வந்து பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? என்ன உங்களோட சேர்ந்து வேலை செய்ய. பயப்படுறாங்க. சரி, இப்ப நாங்க என்னண்டா கதைப்போம், வீடியோன்னு செய்வோம் எல்லாருமா சேர்ந்து. ஹாப்பியா நீங்கள் எல்லாரும்? இதுல எந்தவித அரசியல் சாயமும் இல்ல, யார் சார்ந்தாலும் இல்ல. உங்கள நானும் ஒரு ஆள், உங்கள நானும் ஒரு ஆள். நாங்கள் வீடியோவில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி கதைப்போம். புலம்பெயர்ந்து வந்த நானும், ஈழத்தில் இருக்கிற நீங்களும், உங்களுக்கு எங்களுக்கு முடியல இன்னொரு கனெக்ஷன் இங்க இருந்து இங்கே இருந்துதான். இதுல இருந்து 3வது வீடு இருக்கல்லோ, நான் சொன்ன இதுல இருந்து 3வது வீடு. இதுல இருந்து 3வது வீட்டுல நான் சாப்பிட்டது கொண்டது எனக்கு நல்ல ஸ்டோரி இருக்குது. நீங்க பக்கத்துல அந்த அவையன் வீட்டுக்காக என்ன சொல்றது, அதை தனியா சொல்றது, இதுல சொன்னா அப்புறம் இதுல தனியா சொல்றேன். அப்புறம் வீடியோ பாக்குறீங்க, அப்புறம் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்காங்க. என்னுடைய கடந்த காலத்துல எனக்கு மேல உள்ள ஒரு ஆள் இருக்கலாம். நானும் ஆண்டானே, எனக்கு மாசா பாசம் வெக்கம் எல்லாம் இருக்குந்தானே. அதால ஒண்ணு செய்யாது. என்னுடைய ஒரு புறப்பாளத்தை வீடு விண்ணுகிறேன் அங்கால முந்தி. அதால ஏன் ஓப்பனாக சொல்றேன், முந்தி இருந்த காலத்துல அப்ப அவையில வீட்டை வந்து போனாங்க. அப்ப அதுதான் வாங்கோ இனி வீடியோவை செய்வோம். படிகளோட காய்ச்சி அது நேரம் என்னடா, அப்போ மணிக்கூட மேல இல்லை, சார்ஜ் இல்லாம 2 மணி ஆயிட்டா. இரவு 8 மணி. பகல்ல வந்தா இவரை பிடிக்கல, அது வேற பிஸியா இருப்பாரு. இரவுல ஃப்ரீயா எனக்கு டீமை பார்த்ததுல சந்தோஷம். படிகளோட ஒரு டீம் நிக்குது, நிறைய செய்ய போறாங்க. எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு ஆக்டர் மாதிரி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு கொண்டு பாருங்க, படியில பாருங்க, பொடியனோட வடியா 2 பாருங்க. சரியோ, ஒரு இவரை பார்த்தாலே இந்த ஆம்புலைசரியா எல்லாம் கறந்து போச்சு. நீ ஆம்புலைசரியாக பவர் போயிட்டு வாங்கோ வீடியோவை செய்வோம் தம்பியோட. இப்படியே வந்து உள்ளுக்கு வந்தா படிக்கிறவ மீட் பண்ணியாச்சு, தலைவரை மீட் பண்ணியாச்சு, டீமையும் மீட் பண்ணியாச்சு. இந்த காணொளி என்னத்துக்காக நான் செய்கிறேன்டா, ஒரு மாற்றம் அல்லது எங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நாங்களும் ஈழத்தில் இருக்கிற தம்பிய மாதிரி ஆக்கள் இவையும் எப்படி கனெக்ட் பண்ண போறோம், அல்ல என்ன எங்களுக்கு என்ன இருக்குது, இவற்ற மனையில என்ன இருக்குது, என்ன மனையில என்ன இருக்குன்றத நாங்கள் ஃப்ரெண்ட்லியா கதைப்போம். காணொளி பெறுமதியா இருக்கும். தயவு செய்து காணொலியை முழுமையா பாருங்க. முழுமையா பார்க்காமல் கீழே வந்து கொமெண்ட்ஸ் எழுதினீங்களோ டிலீட் பண்ணி பிளாக் பண்ணுவேன். முழுமையா காணொலியை பாருங்க. ஏனென்றால் எப்படி நீங்கள் கலவி ஊத்துவியல் அவற்றால் இவற்றால் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காணொலியை முழுமையா பார்க்காமல் விமர்சனத்தை செய்யாதீங்க தம்பி. தம்பி என்று நானே சிரிக்கிறேன். எப்படி போகுது? என்ன சொல்றேன், ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு ஓரளவு ஸ்மூத்தா போகுது. நான் ஜெயினால வந்து அடுத்த கிழமையே ஒரு பாட்டு வருமாண்டு. கர்நாடக எப்பறம் பாட்டு வந்துச்சு. என்ன நடந்ததுன்னா உள்ள ஒத்து வரையில உண்மையாவே மன அளவுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. உன மோத்த பாக்க டிப்ரெஷன் இருந்தது. மோத்த பாக்கல தெரிஞ்ச ஒரு விரக்தி இருந்த. இந்த சிரிப்பு இல்ல. அப்போ தொண்டை சரியில்லை, தொண்டையெல்லாம் கட்டி அடைஞ்சிட்டு அதோட தெரியும் வீ டைம் எல்லாம் பையன் மிரண்டு இருந்த சொல்லிட்டான். அம்மா என்ன சொன்னா? அம்மா எல்லாம் மிரண்டாச்சு. எல்லாம் அழுத்து மூடு, இதுக்குள்ள நெல் ஸ்டோர் அடக்கு, இந்த ஸ்டூடியோ அழுத்து மூடு, நெல்ல கோணந்துள்ளுக்கு அடக்கு, அந்த அடுத்த நாளே நடக்குது. என்ன நடந்துச்சு? இனி இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அந்த வேலை 20 வருஷத்தை கொண்டு அழிச்சிருப்பாங்க உனக்கு, தப்பி வந்துட்டேன் வேணாம் தம்பி, இதெல்லாம் விட. சரி சரி சமாளிக்கத்தானே வேணும். சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துட்டு முந்த நாள் தான் ஒரு ட்ரெக் கொண்டு போட்டுறான். அம்மா பாத்துட்டாவா? நான் பாத்துறேன் அந்த பாட்டு. அம்மா என்ன சொன்னா? இப்ப என்ன சொல்றது, இப்ப ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாவே தான் போறோம். வெயில் தானே. எத்தனை கேஸ் இப்ப உங்களோட பேர்ல இருக்கு? சொல்லலாமா? நீங்கள் தவிருங்க. ஒன்றுதான் இருக்கு. மற்ற மிச்சமான நாங்க போட்டது விட சொல்லி போட்டா அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டான். இப்போ சாவச்சேரி எம்சில மட்டும் ஒரே ஒரு வழக்கு இருக்கு, அவங்க போட்டது. வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைச்சது? நான் நேரவே ஃபாரின்ல இருந்தேன்னா, ஃபாரின்ல இருந்து எந்த உதவியுமே கிடைக்கல. நானும் வீட்டாலையும் சரி நாங்களும் சரி யார்டையும் அதுவும் வாங்கவும் இல்லை. ஆனா நான் வெளியில வந்தது அப்புறம் ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்தார் சுவிஸ்ல இருந்து. அவர் வந்து எனக்கு பர்சனலா கையில ஒரு 50,000 கையில தந்துட்டு போனார். அதுக்கு பிறகு நம்மளோட ஸ்மித் அண்ணா வந்ததெல்லாம்
சுமித் அவர் ஒரு 60,000 மொத்தமா ஒரு 110. சுமித் எங்கட சிலோன் காப்பிலி மொட்டை. ஓகே அவர் 1,10,000 காசு என் கைக்கு கிடைச்சது. அதே 2 பேரும் தான் தந்தது. அதை எடுத்து நான் பேசிக்கா எனக்கு இருந்த நீட்ஸா பார்த்தேன். அவ்வளோ மற்றபடி நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னான். ஓகே என்னட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அல்லது என்ன மாதிரியான ஒரு ஆக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓப்பனா கலைப்போம். இப்போதைக்கு வந்தோம்னா என்ன சொல்றோம்னா இதான் நான் இப்ப இந்த வெளியில வந்த பாட்டு எல்லாம் இருக்குல்ல, இந்த பிரச்சனையான பாட்டு இதெல்லாம் இப்ப செய்யல. இதெல்லாம் நான் 3 வருஷத்துக்கு முன்னுக்கே செஞ்சு விட்ட பாட்டுகள்லாம் நீங்க இப்ப பாக்குற பாட்டு. அப்படியா? இப்ப கண்ட்ரவர்சியான பாட்டு, இந்த பிரச்சனையான பாட்டுகள் எல்லாம் அப்ப இந்த உண்மையான பிரச்சனை வேண்டியதாக 3 வருஷம் முதல்ல கேஸ் போட்டிருக்கோம். லேட்டா போட்டாங்க. இன்றைக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து செய்யறேன். இப்ப எனக்கு அப்பையில இருந்து இது வரைக்கும் இந்த சம்பந்தமா ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல. எந்த போனிங்கோ அது இதோ எதுவுமே எந்த தரங்களும் வந்ததுல வியூஸும் போயிருக்குது, நல்ல வியூஸும் போனது இல்ல. அப்போ என்னோட ஒரு டீம் இருக்கு. இப்ப நீங்க நேரம் வந்து பாக்குறவங்க தெரியும். அப்ப அவங்க ஹாப்பியா ஆகுறாங்க, ஜாலியா ஹாப்பியா சிரிச்சு. ஒரே ஒரு மட்டும் எனக்கு பொறாமையா இருக்கு, மற்ற முடியல. இவர் இப்ப ரீசன்ட் என்ட்ரி அவரே காட்டுயா, திருப்பி திருப்பி அவரை காட்டணும். பொறாமையா பாக்கணும். ஆம்பளை ஐஸ்வர்யாக்கு போட்டி ஆகுறது அட்வைசரா போட்டிருக்கு. இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு லீகல் அட்வைசரா. என்ன படிச்சீங்க? பயோதான். படிப்பாளி. இப்பயும் படிச்சிருக்கீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மற்றது இவன் வீடியோகிராபி விஷுவல் எல்லாம் செய்வாங்க. இவன் டைரக்ஷன் சைட் ஃபுல்லா அங்கட ஆல்பங்கள் டைரக்ட் பண்றது, ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த கேமராமேனா இருக்கு அந்த மாதிரி. அவன் லிரிசிஸ்ட். அவர் ஃபுல்லா வடிவா காட்டுவோம். நீங்க என்ன காட்டுற என்ன ஒரு அவர் பாடல் வரிகள் எழுதுறார், பாட்டுகள் எழுதுறத தாண்டி நடுவில் எடுக்கிறவர் இவற்ற லீகல் அட்வைசர் அல்லது இவற்ற ஒரு நண்பர் எல்லாம் நண்பர்கள். இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை வந்த அப்புறம் இவே குழம்பு இல்லையா, இவே விட்டு கலர் இல்லையா? இவங்க 10 நாளும் ஜல்பானம் வாசல்லே படுத்து கிடந்தவங்க ஜெயிலே வாசல்லே தான். நல்ல நண்பர்களாப்பா. அப்ப ஏன்னா எல்லா இடங்கள்லயும் வேணா ஒரு ஆள் வளர்ந்துட்டு போவேக்கல, பக்கத்துல உள்ள ஆளுக்கு இவர் வளர்ந்துட்டானு நாங்க வளரையில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல? நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வந்தது. இப்ப வீட்டுல அம்மாக்கள் அவங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டேனான். அவங்க தனியா கூட இல்ல, நான் மியூசிக் சேர. இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றது, இவங்களும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணது, வீட்டாலையும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணது. அப்ப நிறைய பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் போய் இப்ப எல்லாம் ஓரளவு ஸ்மூத் ஆக்கியாச்சு. அம்மாக்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அல்ல பிரச்சனை இல்லை அப்படி வந்தா இல்லாட்டிக்கு என்ன சொல்றது, இதை தாண்டியும் இருக்குது. எங்களுக்கு பலி எடுக்கிறவங்களை ஹெல்ப் பண்ண ஆட்கள் இருக்குது. இல்ல அது என்னண்டா எல்லாருமே நானெல்லாம் கூட பாட்டுகள் பார்த்துட்டு பாக்குறேன். நான் வெளிநாடுகள்ல எல்லாருமே உறுதியா இருந்தவர்கள் எப்படியாவது வெளியே உணர்ந்துருவான். அப்ப அது எல்லாற்ற உலக தமிழர் எல்லாருக்கும் அது சாரும். இப்ப நீங்கள் வேலை செய்தாலும் எல்லா பார்லிமெண்ட்களுக்கு முன்னால அல்லது ஒவ்வொரு நாடுகள் ஹை ஸ்ட்ரீட்கள் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து, இப்ப லண்டன்ல பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தவங்க உங்களுக்கு செய்து. நான் லண்டன்ல இருக்கிற லண்டன் சொல்றேன். அதே மாதிரி வேற நாடுகளே நடந்தது. இப்ப நான் பிறகு கவர்மெண்ட் எழுதுவாங்க, லண்டனை மட்டும் சொன்னீங்க மற்ற நாட்டை சொல்லி எல்லா நாடுகள்லயும் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் உங்களோட பாட்டை எல்லாரும் பாக்குறாங்க நினைக்கிறேன். நல்ல நார்மலா இருந்தது. அது ஃபுல்லா நிறைய பாடல்களை செய்யுங்க. அந்த பாடல்கள் என்ன சொல்றது, உணர்வான பாடல்களாகவும் எங்களுடைய இனம் சார்ந்த பாடல்களாகவும் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியும் செய்திருக்கோம். ஏன்னா ஒரு சட்டத்திட்டத்தை மீறி நீங்கள் செய்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் இன்னொரு பாட்டையோ இல்ல இன்னொரு இதை செய்யறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த விட்டுருவாங்க. பார்த்துதான் செஞ்சது. ஆனா எனக்கு உண்மையாவே தெரியாது, இப்படி சின்ன வசனம் கூட தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் தெரியாது. இப்ப உங்களுக்கு தமிழ்ல தடை செய்யப்பட்ட வார்த்தைன்னு தெரியுமா? இங்க தடை செய்யப்பட்ட வார்த்தை அப்ப நான் நினைக்கல இந்த வசனம் எல்லாம் உண்மையா தடை செய்யப்பட்ட வசனங்கள். எங்கட உணர்வுலையும் இல்ல எங்கட இனத்துக்கும் தெரியும். இது நாங்கள் எங்கட நாட்டை கேட்டாங்க, எங்கட மண்ணை கேட்டுனாங்க. அவைய சட்டத்துல அரசியல் கட்சிகள் பேர் கூடிய அந்த பேரோட இருக்கு, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டோட. நான் இது இவ்வளவு தூரம்
என்ன செய்யறது? தாக்கமா வந்து நிக்க வேண்டிய அரசியல் கட்சிகளை வந்து இந்த மக்கள் அங்கீகரிக்க இல்லையே, உங்களை அங்கீகரிச்சிக்கணும், அதான் பிரச்சனை. சரிதான் நம்பி. இங்க என்னதான் இப்படி பாருங்க நம்பி, எத்தனையோ இயக்கங்கள் உருவாகினது. ஆனா இந்த மக்கள் ஒரே ஒரு இயக்கத்தானே ஆதரிச்சது. அதே மாதிரி எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கு, எத்தனையோ பாடல் வரி ஆசிரியர்கள் பாடல்கள் வந்திருப்பீங்க. அது உங்களோட பாட்டு தான் மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்ட வாயில உச்சரிக்க வழி கிடைக்கல. அது அரசியலுக்கு ஒரு இடைஞ்சலா இருந்திருக்கு. அப்படித்தான் பார்க்கணும். இப்ப வரலாற்றை பாருங்க, வரலாற்றுல எத்தனையோ போராட்ட அமைப்புகள் அல்லது நாடு தனியா கேட்ட அமைப்புகள் நிறைய. அதுல இந்த மக்கள் ஒரு 90% மக்கள் அங்கீகரிச்சது ஒரே ஒரு அமைப்பு தான். அதுதான் ஒழிய மற்றும்படி அங்க ஒரு நீங்கள் என்ன சொல்றது, இப்ப இதை கூட நான் அந்த பேரை சொல்லி நான் சொல்லி போட்டு நான் போயிடுவேன். அப்புறம் உங்களை கொண்டாச்சு கேட்க ஏன்னு தேவையில்லாவே விளங்குதா? நான் காணொலியே நான் சொல்றேன். கேட்டு வந்து சும்மா படிக்க உசு பேத்தி போட்டு போயிட்டாரு. நான் உங்களோட உசு பேத்துறதுக்காகவோ இல்ல அந்த காணொலி செய்யறது உங்களா போயிட்டேன். மக்கள்கிட்ட எங்களோட ஒரு ஈழத்து பாடகன் அல்லது ஈழத்துல எங்களோட இனம் சார்ந்து பாடுறதுக்கான பாடகன் ஒரு ஆள் இருக்கிறார், அல்லது உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறார். இவையே வெளியே கொண்டு வரணும். தென்னிந்தியாவை நோக்கி நாங்கள் போய்கொண்டு வந்த காலம் முடிஞ்சு இப்ப எங்கட மக்கள் எங்களுடைய பாடல்கள் நோக்கி வாரணும். இப்ப நீங்கள் திசோன வாயிசன் அட்பி, அதே மாதிரி மாதுளானி, லண்டன்ல மாதுளானி, மற்ற 4-5 இப்ப ஊர்ல 2-3 படிகள். நான் நாளைக்கு இன்னொரு டான்ஸ் டீமை சந்திக்க போறேன். நாளைக்கு அவங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு 6-7 பேர் சேர்ந்த ஒரு டான்ஸ் டீம் இருக்காம். அவையே நான் மீட் பண்ண போறேன். அவையும் காணொலியா செய்து வெளியே கொண்டு வரதான் நோக்கம். அடுத்த கட்டம் என்னென்றால், வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நேரடியா இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் இப்ப நான் ஒரு அண்ணாண்டு அண்ணாவை என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி பாருங்க. அப்படி நீங்க ஈழத்துல இருக்கிற நீங்களும் ஐயா, ஈழத்துல இருக்கிற நீங்களும் புலம்பெயர்ந்து இருக்கிற நாங்களும் வேற இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான். இருக்கிறவன் கொடுப்பான், இல்லாதவன் அதை வாங்குவான். அப்ப இல்லாத நாங்கள் ஒன்றை செய்யறதுக்கு இருக்கிறவன் கதவை தட்டினாதான் கதவை திறக்கும். கதவை தட்டினாதான் திறக்கும். அப்ப நீங்கள் புலம்பெயர்ந்து மக்கள்கிட்ட இந்த கலை சார்ந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்களும் சொல்ல உங்கள்ட்ட அவையும் நீங்களும் கதைக்கலாம். வேண்டாம் டீம் தானே நீங்கள், அவையும் காட்டுங்க ஐயா. நீங்களும் கதைக்கலாம், 3 பேருமே கதைக்கலாம். விஷயத்தை சொல்றேன். நான் வந்து முதலே கம்போசிங் எல்லாம் செய்யறேன்னா எனக்கு ஃபாரின் வெளியில இருந்து ஓடர்ஸ் எல்லாம் பாருது. நிறைய பாட்டு செஞ்சு கொடுத்துருவோம். கனடாவில் உள்ள டீமுக்கு நிறைய பேருக்கு நிறைய பாட்டு செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ என்னன்னா நான் முதல்ல இப்போ என்ன சொன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபன் பாட்டுகள்னு சொன்னா அமௌண்ட் வாங்கி செஞ்சு கொடுப்பேன், காசு வாங்கி. மற்ற விஷயங்கள் இருக்கலாம், மண் சார்ந்து தமிழ் சார்ந்த விஷயங்களுக்கு நான் இதுவரைக்கும் வாங்கல. வேற பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் வாங்கினேன். கனடால, லண்டன்ல, பிரான்ஸ்ல செம்மணிக்கு போராட்டம் அதுக்கு நான் அந்த பாட்டு ஃபுல்லா நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கெல்லாம் நான் வாங்கல. என் நோக்கம் வந்து இதை வச்சு உழைக்கிறது என் நோக்கம் இல்லை. அதுதான் உண்மை. இதை வச்சு உழைக்கணும்னா இப்ப நீங்க இந்த ஸ்டுடியோ பாக்க இருக்கும். ஒரு சில பேர் நான் இவர் சார்ந்து கதைக்கும் போது எனக்கு ஒரு சில பேர் சொன்னா இவர் ஈழம் சார்ந்து மக்கள் சார்ந்து பாட்டு செய்யறது நோக்கம் என்னென்றால் தான் பிரபலியமாகி வழியில தெரிஞ்சு விட மாட்டதுக்காண்டி. நான் கேட்டேன், அதோ ஒரு பொம்பளை புள்ளியோட சேர்ந்து நல்ல காதல் பாட்டு போட்டாலே பிரபலியம். ஏனென்றால் லண்டன்ல நான் சொல்றேன், ஒரு ஈழம் சார்ந்து அல்லது மண் சார்ந்த ஒரு நிகழ்வு செய்யல வார மக்கள் தொகையோட ஒப்படைக்கல காதல் பாட்டு அல்லது கிளப்பிங்களோட ஒரு இதை போட்டோம்னா நிறைய சனம் குமியுது வீராசாரத்துல. இப்ப ஒரு தேசியம் சார்ந்த ஒரு 10 சனம் வருதுன்னா ஒரு தேசியம் இல்லாத நிகழ்வுக்கு 100 பேர் வரீங்க. இதை செய்யறதால பிரச்சனை த்ரெட்டனிங் தான் வரும் மொழியா போய்க்க பாதிக்கு பாதி த்ரெட்டனிங் தான். என்ன சொல்ற, அதை தாண்டி நாங்க வந்து வேணுமென்னு ஒண்ணும் செய்யல. இங்க நடக்கிறத இப்ப இதை தாண்டி நான் நிறைய பாட்டு செஞ்சிருக்கேன். இங்க நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அது எல்லாத்துக்குமே பாட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சைட்டால நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃபன் என்டர்டெயின்மெண்ட்
மியூசிக் தானே உங்கள்ட்ட focus. இருந்து ஒரு காதல் பாட்டை நான் பார்க்கலையே எல்லாம் உங்களுக்கு காதல் வராதா இல்ல இருக்கு. அவங்க என்ன வேகமா சிரிக்கிறாங்க காதல் வராதான்னு சிரிக்கிறாங்க வந்து அவளை காதல் அவர் மாண்டானே வேணாம். அது வரும் போகுதான். காதலை தாண்டி அவனுக்கு கொஞ்சம் இதுல இன்ட்ரெஸ்ட் வரலாறு இன்னொரு அடுத்த சந்ததி எங்களுக்கு அடுத்த வாரவங்க தம்பியாக்கள் வளர்ந்து வாரவங்களுக்கு சொல்லணும் உணர்வுபூர்வமா சொல்லணும் அது வந்து உணர்வுபூர்வமா செய்யறோம் வேணா இது நீங்க உங்களோட உள்ளத்துல இருந்து வந்ததா இது நீங்கள் ஒரு ராமா கிரியேட் பண்ணல 4-5 மாசத்துக்கு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா நான் இன்னும் பயங்கர போல்டா காய்ச்சிருப்பேன். இப்ப எனக்கு வழக்குகளை இழுத்து விட்டபடியா ஏழறிய உச்சியில ஏத்துறபடியா ஏழறிய ஜென்ம சனியா ஆக்காதீங்க அந்த கதி போயிட்டு அப்புறம் அப்படியே திருப்பி வலிக்கிட வேண்டிய ஓகே தம்பி இப்ப என்னடா தம்பி என்றாலே சிரிப்புறா என்னடா இவர் தம்பி என்று கொண்ட உச்சி மரத்துல அப்படி தள்ள போறா பப்பா அவனை தள்ள போறாரு ஒரு சம்பவம் இல்ல இதுல கொஞ்சம் காசு இருக்கு சரிதானே வந்து சும்மா வீடியோ செய்து எப்படி 2000 வேணும் இத உங்களோட ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்துங்க அது நீங்க எண்ணி பாக்காத உங்களோட பிரச்சனை நான் எண்ணி பார்த்தா தந்துக்கிறேன் இந்த காசு எப்படி ஐயா நான் அங்க வீடியோ கால் செய்யறேன் நான் பிரைவேட் வீடியோ கால் செய்யறேன் நான் செய்யக்குள்ள காசு வாங்கி தான் செய்கிறேன் நான் ஏன்னா எனக்கு என்னோட டீம் இருக்குது வீடியோ செய்யறாங்க எடிட் பண்றதா இருக்குது மற்றது நான் ஒரு நாளை போடைக்க அது எனக்கு கொஞ்சம் சம்பள காசெல்லாம் சேர்த்து தான் வாங்குறேன் நான் ஏன் நான் தெளிவாக ஓப்பனாகவே சொல்றேன் அங்க ஒரு முழு வீடியோ செய்யறேன் ஒரு ½ வீடியோ ஒரு ஃபுட் ரிவ்யூவோ அல்லது ஒரு ஷாப்பை பற்றி ரிவ்யூ பண்றேன்டா கூட வாங்குறேன்டால் 500 பவுண்ட்ஸ் வாங்கி செய்வேன் 500 பவுண்ட்ஸ் வாங்கி செய்வேன் அதை விட ஒரு பொதுவான விஷயம் அல்லது ஒரு தேசியம் சார்ந்து அந்த விஷயங்களுக்கு காசு வாங்குறேன் இல்லை சில விஷயங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டிகள் அங்க ஒரு ஒன்றியங்கள் அப்படிலாம் செய்வேன் தானே அவையில்கிட்ட ஒரு குறுகிய காசு வாங்குவான் அது என்னண்டா காசு வாங்காட்டிங்க என்ன செய்வேன்டா இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு 2 சைக்கிள் விடுங்க அல்லது இன்னும் ஒரு கஷ்டப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுங்க அப்படி கனெக்ட் பண்ணி விடுவேன் இந்த காசு அப்படி என்றால் நான் வீடியோ செய்தான் அங்க ஒரு நொட்டிங்கம் சொல்லி ஒரு இடத்துல ஒரு வீடியோ செய்தான் அவையண்ட காசும் நொட்டிங்கல் ஒரு தமிழர் ஒன்றியது அவையில எனக்கு பேமெண்ட் என்ற வீடியோ செய்ததுக்கு அந்த காசும் இன்னும் ஒரு ஆக்கள் பேர்மிங்கம் என்ற இடத்துல ஒரு அண்ணா ஒரு ஆள் அவரும் அவற்றை விடமா நீங்க சொல்ற இடங்கள் ஏன் நான் சொல்றேன்னா யூகே இருக்க ஆள் தெரியும் நொட்டிங்கம் என்ற ஒரு சிட்டி இருக்குது பேர்மிங்கம் சிட்டி நொட்டிங்கம் தமிழர் விளையாட்டு கழகம் அவையின் காசும் பேர்மிங்கத்தில் உள்ள ஒரு தனிநபர் அவற்றை வைஃப் அவற்ற மகள் 3 பேருமா சேர்ந்து மாதம் ஒரு கொஞ்சம் காசை சேர்த்து அதை என்னட்டு தாரவே 6வது ஆளுக்கு கொடுங்கோன்னு சொல்லி அப்போ அதுல இருந்தும் சேர்த்து தான் இந்த காசை உங்களுக்கு தந்துக்கிறேன் 2யும் சேர்த்து மற்ற அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த காசு வேறு ஆக்களுக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிறேன் 2 சைக்கிள் வாங்கி கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு இடத்துக்கு 2 சைக்கிள் அப்படியே பிரிச்சு கொடுத்துக்கிறேன் அதுல ஒரு ஆளுக்கு நீங்கள் இன்னும் ஒரு ஆக்களும் கொடுக்க போறேன் இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அண்ணன் ஆள் அவருக்கும் ஒரு கொஞ்சம் காசு கொடுக்க போறேன் அதை நான் தனியா வீடியோவா செய்யறேன் அப்படி ஒரே காசு இல்லாம பிரிச்சு தந்த காசை பிரிச்சு எல்லாரும் தாரம் இதான அந்த காசு இந்த உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய ஸ்டூடியோ வேலைக்கோ கண்டிப்பா உங்களோட வழக்குக்கு தேவை தேவை அப்ப அதை பயன்படுத்துங்க இந்த காசு கொடுத்து இந்த காணொலியா போடுறேன்னு நினைக்காதீங்க பாக்குற நீங்கள் புள்ளியா யோசிப்பீங்க என்ன உயர்ச்சி இந்த கையில கொடுக்கறத இந்த கைக்கு தெரியாம இல்ல கொடுக்கணும்னு சொல்லுவீங்க தெரியாம கொடுக்கறது இல்ல தெரிஞ்சு கொடுத்தாதான் நீங்களும் பாக்குற நீங்களும் இவைய மாதிரி ஆக்களை வளர்த்து விடுவீங்க மற்றும்படி பேர் புகழுக்காக கொடுக்கப்பட்ட காசு இல்லை நீங்கள் பாக்குற நீங்கள் வெளிநாடுகள் இருந்து பாக்குற நீங்கள் நான் நேரடியாவே சொல்றேன் இவருக்கு என்னென்ன தேவை இருக்கு இவர் கதைக்க மாட்டார் நான் கதைக்கிறேன் இவருக்கு என்னென்ன இவருடைய வழக்கு முடிக்கிறது கொஞ்சம் காசு தேவைப்படும் அதோண்டு 2வது இவர் அடுத்த கட்டம் வளர்றதுக்கு இருக்குது வீடியோ செலவு இருக்குது பாட்டுகள் செய்கிற செலவு இருக்குது சாஃப்ட்வேர் செலவுகள் இருக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல போய் ஒரு வீடியோ செய்கிறது பாட்டு செய்கிறது நிறைய இருக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் அது பெரிய உதவியா இருக்கு நீங்கள் காசு கொடுக்காட்டியும் பரவாயில்ல வெளிநாடுகள்ல இந்த கோயில்கள் இந்த ஒன்றியங்கள் இந்த கண்ட கணக்கு அமைப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறீர்கள் லண்டன்லேயே சிரட்டி மட்டுமே இருக்குது கிட்டத்தட்ட 150 சிரட்டி வச்சிருக்கிறீர்கள் அப்ப என்ன செய்வீங்களான்னு சொன்னால் ஓடி போய் இந்தியாவில் தான் உங்களுக்கு ஒரு பாட்டு அடிக்கிறனாலும் இந்தியா ஓடுவீர்கள்
ஒரு ஒரு வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்றதுனாலும் ஓடுவீங்க இந்தியாவுக்கு. அதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் இந்தியாவுல 100 ரூபா செலவழிக்கிறீங்கன்னா இங்க 50 ரூபாய் கொடுங்க செய்திருவாங்க படியே. மங்களுக்கு சரியோ? ஆர்டர்ஸ் ஓ வந்தாலே சரி. நீங்கள் ஓடஸை கொடுங்க. நிறைய பேர் காசை வச்சு கொண்டு குறும்படம் செய்கிறது எப்படி எடுத்து அனுப்பிங்க, அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது அப்படியா, இவங்க பெரிய டீம் இவங்க. நீங்கள் ஐடியா கொடுங்க. படம் எடுக்க போறீங்களோ அவங்களே செய்திருவாங்க. ஐடியா கொடுங்க, அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. படிக்கல் இருக்கிறாங்க, டைரக்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் உங்களோட மைண்ட்ல என்ன தோணுதோ அதை உங்களோட கதையுமோ உங்களுக்கு செலவில்லாம செய்திருவாங்க. நீங்கள் உதவி செய்யாட்டிங்க பரவாயில்ல, இப்படி ஒரு வேலையை கொடுத்தாலே தம்பி வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு வருவான். இன்னும் ஒன்றும் செய்யலாம். ஒரு தரமான பாடகன், சரியா, நீங்கள் நம்பி எங்க ப்ரோக்ராம் செய்தாலும் கூப்பிடலாம். இன்றைக்கு திசோன், வாய்சன், அட்விக் இவங்கள உலகம் எல்லாம் கூப்பிடுற மாதிரி தம்பியையும் கூப்பிடுங்க. தம்பின்ற பாட்டுகளை பாருங்க. என்ன பேர்ல வச்சிருக்கீங்க கூட ஹிப்ஹாப் சங்கின்னு சொல்லி எங்க சர்ச் பண்ணாலும் பாருங்க. எங்க சர்ச் பண்ணாலும் ஹிப்ஹாப் சங்கின்னு போய் கிளிநொச்சி சந்தியில போய் கேளுங்க. எங்க சர்ச் பண்ணாலும் எங்க சர்ச் பண்ணாலும் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் போய் இப்ப தெரியும். என்ன முந்தையா இப்ப தெரியும் இப்ப சங்கின்னு கேட்டா இப்ப தெரியும். எந்த சோசியல் மீடியாவிலையும் பார்க்கலாம். ரெண்டாவது என் செல்ல குஞ்சுகளே, என்ன செய்வியல் என்றால், நீங்கள் இந்த வெளிநாடுகள்ல நேரவே சொல்றேன், எனக்கு இருந்த அனுபவத்துல சொல்றேன். 9 மணிக்கு இந்த துறப்பியல் துறந்து 12 மணிக்கு பிறகு நம்பர் அடுப்பியல். ஹலோ தம்பி பாட்டுண்டு. இந்த செல்ல குஞ்சுகளே, அந்த வேலையில் செய்யாங்க. கட்டிங் குட்டிங்கா போட்டு அலப்பற பண்ணாதீங்க. ஏனண்டா எனக்கு அனுபவம் இருக்கு. எப்ப கேட்பாங்கண்டா இப்படி அப்புறம் 3-4 மணிக்கு தான் நியாயம் கேட்பா. தம்பி அந்த சாப்பாட்டு கடையில சாப்பாட்டு வீடியோ போட்டதை புல அந்த அவங்களோட சாப்பாடு கூடாது. எனக்கு அனுபவம் இருக்கு, இவருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அப்ப பிரியோசனமா உண்மையா ஒரு பெருமதியா கதைக்க போறீங்களா, நீங்க எனக்கு போன் அடிங்க, நம்பர் தரலாம். இதுல நம்பரை போட்டு கட்டிங் குட்டிங்கார்ட்ட அலப்பற தாங்கிறாது. உங்களுக்கு இருக்குதானே அதெல்லாம். மற்றது என்னன்னு சொன்னா, இந்த இதுக்கு முதல் நான் நிறைய வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு எனக்கு என்ன வழக்குகள் இருக்கும். ஆனால் நாங்கள் வேலை செய்யலாம். நாங்கள்கிட்ட கம்போசிஷன் செய்யலாம், பாட்டுகள் டப்பிங்கோ, மியூசிக் சார்ந்தோ, விஷுவல் சார்ந்தோ எல்லா வேலையுமே செய்யலாம். ஸோ நீங்கள் வேலைகள் இருந்தால் கொடுங்க, வேலையை கொடுங்க. நீங்கள் செஞ்சுதான் அல்லது இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. நீங்கள் வேற ஒரு ஆக்களுக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்டா கூட தம்பிட்ட இங்க வந்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணி தருவார். இவற்ற குரல் பிடிக்க இல்ல, சுப்பியான குரல் எல்லாம் பிடிக்கும், பட் அந்த பொம்பளை பிள்ளை குரல் பிடிக்கும், பிரச்சனை ரெக்கார்ட் பண்ணி தரலாம் தம்பி. ஏன் சொல்றேன்டா, எல்லா வேலையும். இப்ப நீங்கள் சில பேர் என்னவீங்க, நாங்கள் இந்தியாவில தான் மியூசிக் செய்கிறோம், ஆனா பாட்டு பாடிக்கிற ஆள் இங்க முருவாண்டிலான் இருக்குது, அப்ப என்ன செய்யறான்னு கொஞ்சம் இருப்பீங்க மண்டைய. அப்ப பயப்பட தேவையில்லை. இங்க நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கூட தரலாம். அதே ஸ்டாண்டர்டுக்கு செய்யலாம். மற்றது வெளிநாடுகளில் ப்ரோக்ராம் செய்யற நீங்கள் கண்டிப்பா பெருசா பண்ணலாம். வழக்கு இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய வழக்கு தான். அந்த வழக்கு என்ன சொல்றது, வெளிநாடு போகையில வழக்கு இல்லை. இவர் இப்ப வன்கொடுமைகள் அல்லது பொம்பளை புள்ளைய பிடிச்சி இழுத்தது அல்லது அப்படியான வழக்கு எல்லாம் மாட்டேன். அப்படி நடக்க மாட்டீங்களா தானே? பாட்டு படித்தேன் அடைத்து விட்டார்கள். சரி, அது கட்டி காதல் இருக்கா? தெரிய தானே வேணுங்கிற. நன்றி. என்ன வர்றாரு? எனக்கு எல்லாம் இருக்குடா. என்ன லவ்லி ஆளுக்கு ஏன் கேள்விய கேக்குறேன்டா, லவ் இருந்தால் பொம்பளை புள்ளியல் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாது. இல்லையான்னு சொன்னா இரண்டு வேணும். அதான் கேட்டேன். அவர் சொல்ல தயாரா இல்ல. அவங்க சிரிக்கிறாங்க, மாட்டிட்டியாட்டு. அண்ணாக்கு என்ன மாதிரி எனக்கு தம்பி நான் சொல்றேன், கேட்டுட்டா அப்புறம் என்ன கேட்டுட்டேன்.
சிவனேண்டு இருந்த என்ன புடிச்சு அமர்த்தி புடிச்சு கல்யாணத்தை கட்டி வச்சுட்டாங்க. வெண்மை சனி உச்சியில ஏறி நின்று உள்ளுப்பு இறக்கியும் வைக்கலாது. அவ பாக்காட்டின்னு நிறைய ஆண்டி மேல சொல்லியிருக்கா. ஐயோ அடியே உண்ட புருஷன் அதெல்லாம் அடிவா செய்வினம். அதெல்லாம் எவ்வளவு பேர் சம்பவத்தை செய்யணும், இதை செய்ய மாட்டோம். ஐயோ திரும்பி வந்து கிளிநொச்சியில அந்த பாட்டு பாடின தம்பிக்கு போய் சொல்லிட்டு நீ என்மச்சானி என்று அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டித்தான் வந்த நாங்கள். இப்ப வருது இல்ல காதல், ஏன் தெரியுமே அனுப்படம் தான் அனுப்ப முடியும். நெஞ்சுக்கு மேல அனுப்பினா வந்துடும். நெஞ்சுக்கு வண்டி வராது காதல். ஜிம்முக்கு போங்க. ஜிம் எல்லாம் போய் தான் வந்திருக்கிறது. பாக்கலையா ஜிம் வீடியோக்கள்? ஜிம் மாஸ்டர் அடிச்சுட்டே இருக்கான். வாங்கண்ண 3 நாள் போயிட்டு ஆள் ஓடிட்டு இங்க வந்தாச்சுடாப்பா, நீ போய் போவோம். சரி, உங்களோட பிளான்கள் நீங்கள் என்ன? உங்களோட ஃபியூச்சர்ல நீங்கள் 3 பேரும் 4 பேரும் சாரி 4 பேரும் எல்லாரும் இப்போ ஒரு வேலை செய்யறாங்க. அவன் ஒரு கம்பெனில வேலை செய்யறான், இவன் ஒரு வேலை செய்யறான், அவன் ஸ்டூடியோ வச்சிருக்கான். அதான் கல்யாணம் வீடு சாமி ஆல்பங்கள் அதெல்லாம் செய்யறது. அதையும் தானே சொல்லணும். இப்போ உன்னை மட்டும் ப்ரொமோட் பண்ணியிருக்க. நீங்கள் கல்யாண விட சாமத்திய விட செய்கிறேன்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தம்பி எங்கட கேமராமேன் என்ஆர் கிரியேஷன் என்று சொல்லி இருக்கும். எங்க லிங்க் பண்ணாலும் நீங்கள் எங்கெங்க போய் செய்வீங்களா? எல்லாமே செய்வீங்களா? அதை தாண்டி எங்கள்ட்ட ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று செய்யறதா ஐடியா. ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. எங்களோட சேனல்ல இருக்கு, எங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் வேலையை போய் பாருங்க. நாங்க இதை தாண்டி நிறைய செஞ்சிருக்கிறோம். என்ன சொல்றது, ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவுதாங்க. நீங்க ப்ரொடக்ஷனுக்கு செலவழிக்கிறது இருக்குதല്ലോ. சில பேர் நினைக்கிறோம்டா நீங்கள் அவைய ஜூஸ் பண்ணிட்டு போறாண்டு. கன பேர் அப்படித்தான் நினைக்கிறது. ஒருத்தன் அங்க உள்ள கட்ட காசை வாங்கி ஜூஸ் பண்ணிட்டு போறாண்டு. கட் பண்ணிட்டு கேட்டி ஜெகலி என்ன அப்படி பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாத்துறாங்க. பாத்துறீங்களே? அந்த அவர் தான். என்ன மெசேஜ் அனுப்பினா? என்ன அனுப்பினா தெரியல. நீங்க மெசேஜ பாத்துருக்கீங்களா? அம்மா கணித்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். தம்பி ஏறி வாரிவான்னு போடணும் அப்படியே. அப்ப நீங்க பேசி இவங்கெல்லாம் என்ற புள்ளிய உசு பேசிக்கிறாங்க அப்படியே இல்லையே? நான் தம்பியை பார்க்க வந்தேன். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நாங்களும் இங்கே இருக்கிற தம்பிக்கு ஒரு கனெக்ஷன் எப்படி என்பதையும், வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இனி என்ன செய்யணும்ன்றதையும் பிள்ளையா இல்லை நீங்க அப்புறம் பிள்ளையா திங்க் பண்ணிட்டாங்க. தம்பியின் வளர்ச்சிக்கு அவ்வளவுதான். நீங்க முராய்க்கு பார்க்க எனக்கு பயமா இருக்கு. அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க. பஞ்சாயம் இல்லாம கதைச்சது கடைசியா தவறா வருது. அது அந்த பலியால வந்து நன்றியல் சொன்னதெல்லாம் அரசியல் ஆக்கி விட்டாங்க. என்னண்டா ஆமா இப்படித்தான் நான் என்னுடைய சொல்றேன். நான் இந்த யூடியூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்ல, என்ன கழிவு ஊத்தானாக ஒரு தெரியும் இல்லை. ஈவன் எங்க சொந்தக்காரர் ரிலேட்டிவ் எல்லாமே கழிவு ஊத்தினாக்கல. சரியோ, இப்ப அதே ரிலேட்டிவும் சொந்தக்காரர் தான் எங்களை சொல்லித்தான் தங்களை அடையாளப்படுத்துறது. அவமானம் கண்டிப்பா வரும். அவமானம் வராட்டிக்கு நாங்க வளரவே இல்லாது. நான் இதே இதுக்குள்ள இன்வால்வ் பண்றேன். திடீர்னு எல்லாரும் எழுத்தோம்னா ஆக்கள் திணறிட்டுனா இங்க என்னண்டா இங்க பார்த்தது என்னண்டாமா, நான் இங்க உள்ள எல்லாரும் இல்ல ஒரு சில யூடியூப் சேனல்காரர் அந்த வியூ போகணுமன்றதுக்காண்டி சங்கீத்துக்கு அடித்தது யார்? உதாரணத்துக்கு இப்படி சங்கீத்துக்கு ஒரு உங்களை மடியில போட்டோ ஏல போட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா அது சம்பந்தமே இருக்காது. அது மாதிரிதான் சும்மா போட்டு கிரியேட் பண்ணி அந்த இந்த நியூஸ பெரிய இதாகினது. அது என்னன்னா கதைக்கிறவன் கதை பண்ணா நல்ல மாதிரி பழகினது நவாசனை தூக்கி அப்படி அடிச்சு விடுறாங்க. அப்பயே நான் சொல்றேன், எங்களுக்கு மீடியா யூடியூபை பற்றி தெரியாது, பார்த்து அழிச்சு போடுங்க. அது நேரலையிலேயே போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தவறு. அது கவலையா என்னண்டா நான் எப்படி பாக்குறேன்டாமா, நான் அப்படி பாக்குறேன்டா.